டர்பி ஸ்டுடியோவின் இனியதொரு வணக்கம். கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்கள் மக்களின் பார்வையில் சமூகவாதியா, சாதியவாதியா? தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், படைப்பாளி என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதில் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் அவருக்கு இருமுகம் உள்ளது. ஒன்று சமூக முகம், ஒன்று சாதிய முகம். சமூக நீதி பேசுகின்ற ஒரு முகம், சாதியத்தை மட்டும் பேசுகின்ற முகம் என்ற இருமுகங்களை கொண்டவர் என்பதில் இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த காணொலியை பதிவு. சமூக நீதி பேசுகின்ற ஒரு நல்லவராகவும் சமுதாயத்தில் காட்டிக் கொண்டிருந்தார். ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன் சமூக நீதி பேசுகின்ற அரசியல் கட்சியுடன் இணைந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மக்களுடைய சமூக நீதி வளர்ச்சிக்காகவும் சாதி ஏற்றத்தாக போக்குவதற்காகவும் களத்தில் நின்று போராடியவராக இருந்தார். அன்று அனைவராலும் தங்கர் பச்சானை ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்றால் அவர் சமூகவாதி போன்ற ஒரு முகம் கொண்டு சாதியவாதியாகவே செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம், அவர் எடுத்து வந்த திரைப்படங்கள் அனைத்துமே அவர் சாதியை மட்டுமே, அவர் சாதியில் இருக்கும் வாழ்வியலை மட்டுமே எடுத்து சொல்லப்பட்ட கதை அப்படின்னு தான் நாம் கொள்ளப்படும். அப்படி தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அதில் மையப்படுத்தியிருக்க மாட்டாங்க, காட்டியிருக்க மாட்டாங்க. அவர் சமூக சார்ந்த மக்களின் யதார்த்தமான வாழ்வியலை தான் காட்டியிருக்காரு. உதாரணத்துக்கு அழகிய படமாக இருந்தாலும் சரி, 9 ரூபாய் நோட்டு படமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, சொல்ல மறந்த கதையாக இருந்தாலும் சரி, இந்த 4 படம் தான் அவர் 12 படங்கள் எடுத்தும், ஆனால் 4 படம் மட்டும்தான் அவர் பேசும் பொருளாக இருந்துச்சு. மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படமாக இருந்துச்சு. மக்களின் வாழ்வியலை எளிதாக சொல்லியிருப்பார் அந்த திரைக்காவியத்தில். அதனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதில் உள்நோக்கி பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே அவர் சாதியை சார்ந்த படங்களும் சாதிய மக்களை வச்சுமே குறிப்பிட்டு குறியீடுகளாகவே படம் எடுத்திருப்பார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒருவரை கூட அதில் மையப்படுத்தியிருக்க மாட்டார். அதாவது அவர் கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறார். அதனால் அங்கே கடலூர் மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது தலித் மக்களும் இருக்காங்க, வன்னிய சமுதாயங்களும் இருக்காங்க. ஆனால் அவர் வன்னிய மக்களின் வாழ்வியலை மட்டுமே குறிப்பிட்டு எடுத்திருப்பாரை தவிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலையோ சமூக நீதியோ பேசும் அளவுக்கு எந்த படமும் அவர் எடுக்கவில்லை என்பதுதான் இதன் வாயிலாக நம்ம சொல்லப்படுகிறது. நீங்கள் அவர் எடுத்த அனைத்து படங்களையும் பார்த்தால் போதும், அவர் முழுமையாக சமூக நீதிக்கான கருத்தை சொல்வதில்லை. ஆனால் சமூக நீதி பேசும் அரசியல் மேடைகளில், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடைகளில் ஏறி சமூக நீதியை பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி பேசியிருந்த தங்கர் பச்சான் அவர்களுடைய திரை காவியங்களையும் திரை வரலாற்றையும் அவர் கடந்து வந்த பாதையும் சற்று புரட்டி பார்க்கும்போது அவர் எவ்வாறு ஒரு சாதிய புத்தியுடன் படம் எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை உள்வாங்க வேண்டிய காலச்சூழல் இந்த தேர்தலில் நாம் பார்க்கக்கூடிய. ஏனென்றால் நீ அரசியல் களத்தில் பொது களத்தில் வந்தால் சாதிகளை கடந்து சமூக நீதியை மீட்டெடுக்கவே நீ ஒரு அரசியல் தலைவனாக முன்வந்தால் பரவாயில்லை. ஆனால் சாதிய கட்சியில் ஒரு சாதிய போர்வியில் நீ ஓட்டு வாங்க வரனாக்கா மக்களாகிய நாங்கள் உங்களை உங்களுடைய வரலாற்றையும் நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றால் நீ ஒரு சாதியவாதியா இல்லை சமூகவாதியா? சமூக நீதிக்கு நீங்கள் குரல் கொடுக்கும் தன்மை உள்ளவரா இல்லையா? களத்தில் நின்று மக்களுக்காக போராடுவீர்களா, போராட மாட்டீங்களா என்ற கேள்வி எங்களால் எழுப்பிவிடும். உங்களை நம்பி நாங்கள் வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்தால் மக்களுக்கு என்ன செய்வீர்கள் என்று மக்களுக்கான ஐயமும் ஏற்படுகிறது. அந்த ஐயத்திற்கு, அந்த கேள்விகளுக்கு விடை வேண்டும் என்பதற்காகவே நாங்களும் இந்த பதில் வைக்கிறோம். அவர் திரைப்படத்தில் துணை இணை இயக்குநர்களாக வைத்திருந்தவர் அனைவருமே அவர் சாதியை சார்ந்தவர்கள் தான். சாதியத்தை மட்டும், சாதி பெருமையை மட்டும் பேசிக்கொள்ளும் கௌதமன் இயக்குநர்களாக இருக்காங்க இல்லையா, சந்திரகாடு எடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அவருடைய இயக்குனர் தான். அவள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவருடைய துணை இயக்குனர் ஒரு சாதியவாதி, சாதியத்தை மட்டும்தான் பேசுவார், நாங்கள் அப்படி இப்படின்னு பேசுவார். அவங்க எல்லாமே சமூக நீதிக்கான எந்த ஒரு களத்திலையும் பயணிக்க தகுதியற்றவர்கள் என்பதை இதன் வாயிலாக நம்ம சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு சமூக நீதியை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாத, சாதிய ரீதியை மட்டும் ஒரு சாதியத்தை மட்டுமே பேசுகின்ற ஒரு தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பரவலாக இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்டவங்க உள்ள ஒரு மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் இதில் யாருக்கு வெற்றி பெற்றால் பணி செய்வீர்கள், யாருக்கு நல்லது செய்வீர்கள்? உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் உன்னுடைய சமூக சார்ந்த எண்ணங்களாகவே, உன் சாதியை சார்ந்த எண்ணங்களாகவே இருக்கும்போது இதில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உன்னுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பாரதிய ஜனதா கட்சியும் சாதிவாத பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து ஒரு களத்தில் பயணிக்கிறார்கள். இவர்கள் இருவரும் எதன் அடிப்படையில் கூட்டணி வைத்தார்கள் என்பதும் அரசியலில் இன்னைக்கு பெரும் வாதமாக இருக்கிறது. அது ஒரு புறம்பரம் இருக்கட்டும். இதன் வாயிலாக ஒரு சாதியத்தை மட்டும் குறிக்கோளாக வைத்திருக்கும் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு சமூக நீதிக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் எந்த விதத்திலும் செயலாற்ற மாட்டார். அதனால் அவர்
இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதையும் இதன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதோடைய நிலைப்பாடு, அரசியல் கொள்கைகள் என்ன என்று இன்னை வரைக்கும் தெரியவில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தலைசிறந்த சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசியல் அமைப்பாக செயலாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்று சாதியத்தையும் தனிப்பட்ட குடும்ப வளர்ச்சிக்காகவும் களத்தில் இறங்கி இன்றைக்கி அரசியல் பயணம் செய்கிறார்கள் என்பதை வேதனைக்குரியது. அதை தமிழக மக்களும் சரி, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் சரி உள்வாங்கி கொண்டு இந்த தேர்தலில் தங்கர்பச்சான் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் இல்லை வளர்ச்சியை பெறுவீர்களா என்பதை நாம் உள்வாங்கி கொண்டு இந்த தேர்தலின் வாயிலாக பாமகவை ஆதரிப்பது நமக்கு எந்த அளவுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது உள்வாங்க வேண்டும். காரணம், பாமக மட்டும் ஒரு சாதியவாதிய கட்சியாக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அது ஒரு மதவாத கட்சியுடன் இணைந்து செயலாற்றுகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அதனால் இந்த ஒரு முறை பின்வரும் காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலோ சரி, சட்டமன்ற தேர்தலோ சரி, பாமகவை ஆதரிக்கிறோமோ இல்லை என்பதை பிறகு பார்க்கலாம். இந்த தேர்தலில் பாசிச புத்தி கொண்ட பாரதிய ஜனதாவின் கீழும் RSSின் கீழும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நாம் உள்வாங்கி இந்த தேர்தலை நாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவையும் புறக்கணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கடலூர் மாவட்ட ஆகிய நம் மக்கள் அனைவரும் இவர்களை இந்த தேர்தலில் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு சாதியவாதியாக இன்றைய அளவுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு சமூக நீதியோ சமூகவாதியாக செயல்பட்டதில்லை. அவர் ஒரு பொய்யான போர்வையில் புகுந்து கொண்டு சமூகவாதி என்ற கடந்த காலத்தில் அவர் ஆற்றிய பணிகள் அனைத்தும் பொய்யானது. அவர் இன்று ஒரு பேசி நாளை ஒரு பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த 6 மாதங்களுக்கு முன் திமுக மேடையில் நான் 17 வயதுகளில் குண்டும் குழியுமாக இருந்த இந்த கடலூர் மாவட்ட சாலைகள் அனைத்தும் இன்றைக்கு தார் சாலையாக, தரமான சாலையாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கடலூர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதையும் திமுக மேடையில் புகழ்ந்து தள்ளிய தங்கர்பச்சான் அவர்கள் இன்று ஓட்டு கேட்கும் பட்சத்தில் நான் 7 வயது இருக்கும்போது எப்படி இருந்தது கடலூர், அதே நிலையும் இன்றும் வரையும் உள்ளது, எந்த வளர்ச்சியும் கடலூர் அடையவில்லை என்று சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற மாரி தன்னுடைய பேச்சை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பண்பை கொண்ட ஒரு தலைமை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நம் கடலூர் மாவட்டத்திற்கு தேவையா என்பதை கடலூர் மக்களாக நாம் உணர வேண்டும். ஒவ்வொருவரும் சமூக நீதிக்கான களத்தில் இறங்கி போராட வேண்டும். சமூக நீதி வெல்ல வேண்டும் என்றால் இது போன்ற மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் செயலாற்றுகின்ற சக்திகளை அழித்தொழிக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் தலையாய கடமை என்பதை புரிந்து கொண்டு கடலூர் மக்கள் எழுச்சியாகவும் சமூக நீதிக்காகவும் குரல் கொடுக்கும் ஒரு வரலாற்று மிக்க கடலூருக்குன்னு தனிப்பட்ட வரலாறு அமைந்திருக்கிறது. அதையும் நாம் மறக்காமல் மகத்தான வெற்றியை இந்த பாஜக மற்றும் பாமகவை புறக்கணிக்க வேண்டும் என்பதை உள்வாங்கி திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். திமுக கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் தலைமை ஏற்று வேட்பாளரை இறக்கிறாங்க. அவர்களை வெற்றி பெற செய்வதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகத்தின் வளர்ச்சி என்பதை நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் இந்த தேர்தலை ஜனநாயக வளர்ச்சிக்காகவும் நாளை இந்தியா ஒரு செழிப்பான வளமான ஒரு இந்தியாவாக அமையவும் நாம் இந்த ஒரு முறை காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.